வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படிதான் இருக்கு. தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பத்தி சரத் சார் சொன்னாரு. டெய்லி காலையில எல்லாரும் அசம்பிள் பண்றப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025ல ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளவு ரெலவெண்ட், எவ்வளவு பேர் அதை டெய்லி பேசுறோம். இன்னைக்கு வந்ததுல இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்க கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டன்ட்டோ, அவன் வந்து அம்மா பேர்ல சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஒண்ணு இல்ல 2வது படத்துல இருந்து சாந்தி டாக்கீஸ்னா இந்த மாதிரி படங்கள் நாங்க பண்ணுவோம்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரிதான் சினிமா எடுத்துப்பார். ஹாரிபாலனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாருன்னு சம்டைம்ஸ் தனியா வருஷக்கணக்கா தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்க பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஸ்வாதி, ஐம் சோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் ஹி ஹாஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் எனிதிங் இன் லைஃப். அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண். தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டா படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலா அப்படிலாம் நிறைய யோசிப்பாரு. ஸோ ஐ செட் நீங்க எதுங்க, அது யார் கையிலங்க இருக்கு, நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அந்த கதையை அட்டம் பண்ணுவோம், நம்மளால முடியும். ஜப்பனீஸ் பிலாசபி ஒன்று இருக்கு, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்ல வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த 3ன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பா அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் அது ரைட்டர், எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவாரு. இந்த படத்தை வந்து நேற்று கே ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணாரு. அப்போ அவர் வந்து கேட்டாரு தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்றீங்க? இல்லை, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான நான் சொன்னேன். இல்லை, நீங்க அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்துல யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு அந்த ஒரு படிக்கட்டுல ஏறினா யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட